Hello students, good evening. Welcome to graphic design workshop by Artisto Picasso. So இன்னைக்கு நம்ம AI related topics பார்க்க போறோம். So workshop start பண்றதுக்கு முன்னாடி let me play a video. So எத்தனை பேர் இந்த மூவி பார்த்தீங்க? எத்தனை பேர் இந்த மூவி பார்த்துருக்கீங்க? லைக் அவதார் வே ஆஃப் வாட்டர் 2023 or 2022ல வந்திருக்கு. எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க? ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? இந்த மூவி வாட்ச் பண்ணவங்க, தியேட்டர்ல ஒரு வீட்டில் ஏதாச்சும் வாட்ச் பண்ணவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ என்கேஜிங்காக இருந்தால் நல்லா இருக்கும் ஒர்க் ஷாப். ஸோ நான் மட்டும் பேசிட்டு நீங்கள் சும்மா லிசன் பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன் தான் கேட்பேன், ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஆர் ஹேண்ட் ரைஸ் அந்த மாதிரி. ப்ளீஸ் என்கேஜாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மூவி எத்தனை பேர் பார்த்தீங்க? ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? ஸோ தேவையில்லாமல் எதுவும் கேட்கல, எல்லாமே பர்பஸ்ஃபுல்லாக, எல்லாமே ஒன் டு ஒன் கனெக்டடாக தான் நாம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் நிறைய பேர் இந்த மூவி பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த ஹை பட்ஜெட் ஃபிலிம். ஸோ இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 crores. இந்த மூவியோட ஆக்சுவல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 350 crores, சாரி 350 million US dollar. ஸோ நம்ம ஒரு காசு படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேலே போகும். கரெக்டாக சொல்லணும், 2500-600 crores மேலே போகும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஃபிலிம்ல உங்களால் ஒரு 25,000 வச்சு உங்களால் நெக்ஸ்ட் 5 yearsக்குள்ள 2030 உங்களால் பண்ண முடியும். அதுதான் ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரை அக்செப்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து யூ வில் கோ ஃபர்தர். அக்செப்ட் பண்றவங்க இல்ல அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க soon you will be realize it. ஸோ இதை நான் ரீசெக் பண்றதுக்கு நான் சாட் ஜிபிடி கிட்டே கேட்டிருக்கேன். ஸோ இந்த அவதார் மாதிரியான ஃபில்மை வந்து என்னால் $300 பண்ண முடியும் கரெக்ட் அப்படின்னு கேட்டதுக்கு எஸ், உங்களால் அது $300 பண்ண முடியும். அதுக்கான ஏஐ டூல்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. பட் நான் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, isn't that concerning? இது வந்து ஒரு பிரச்சனையா இல்லையா? இது வந்து ஒரு ப்ராப்ளமா இல்லையா? ஒரு 2500 கோடி செலவுல எடுக்கிற மூவியை நம்மளால வெறும் 10 years கேப்ல ஒரு 25,000 பண்ண முடியறது ஒரு ப்ராப்ளமா இல்லையான்னு கேட்டதுக்கு எஸ், இட் இஸ் கன்சர்னிங். இது வந்து ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயம் தான். கிரியேட்டிவ் ஜாப்ஸ் அட் ரிஸ்க். ஸோ எடிட்டர்ஸ், அனிமேட்டர்ஸ், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், வாய்ஸ் ஆக்டர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாரோட ஜாபுமே ஒரு ரிஸ்க்ல இருக்கு. ஒரு என்ட்ரு ஆகிறதுக்கான பேரியர் வந்து ரொம்ப கஷ்டமாகும். பிகாஸ் காம்படிஷன் வந்து ரொம்ப பெருசாகும். ஸ்டூடியோஸ் வந்து 500 பேரை ஹையர் பண்றதுக்கு பதிலாக AI + 1 ஹியூமனோட நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கு. ஸோ அது கூடவே எக்ஸைட்டிங் திங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க பார்க்க வேண்டிய புது விஷயங்கள் என்னன்னா, சோலோ கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஸ்டுடியோ லெவல் பவர் இப்போ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதாவது அவதார் மாதிரியான ஃபிலிம் உங்களால 2030 இன்னொரு 5 yearsல உங்களால மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதை வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு 50 years முன்னாடி நீங்க வந்து மூவிஸ்ல யூஸ் பண்ண குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ் அது வந்து இப்போ நம்மளால ஐபோன்ல எடுக்க முடியும். யூடியூப்ல வர வீடியோஸ் வந்து 50 yearsக்கு முன்னாடி வந்த வீடியோஸை விட 10-20 times குவாலிட்டியா இருக்கு. அதே சேஞ்ச் தான் இப்போ வருது. அவதார் மாதிரியான அதே குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம் உங்களால உங்க வீட்டில இருந்தே உங்களால பண்ண முடியும். அதுதான் ஃபியூச்சர். ஸோ அந்த ஃபியூச்சர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த ஃபியூச்சரை வந்து இப்போவே 5 years கழிச்சு வர ஃபியூச்சரை இப்போவே நாம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தியுமே நாம வந்து பார்க்க போறோம். நிறைய யூசிங்கான ஸ்டஃப் இந்த ஒர்க் ஷாப்ல நாம we are going through. ஸோ லைக் ஐ மென்ஷன், நாம வந்து 2020ல ஒரு 5 years முன்னாடி 25,000 இருந்துச்சுன்னா உங்களால ஒரு ப்ரொஃபஷனல் ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியாது. பட் 2030ல இன் 10 years அவதார் ரேஞ்சிலான படம் வந்து பட்ஜெட்ல எடுக்க முடியும். ஸோ இங்க நான் முக்கியமா சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நாட் த ஃபில்ம், அந்த படம் உங்களால எடுக்க முடியும் அப்படிங்கிறத விட அந்த ஷிஃப்ட் அது எப்படி வந்து மாறுதுங்கிறத வாட்ச் பண்ணுங்க. அதான் நான் சொல்றது. 10 yearsல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிற டைம்ல இருந்து ஒரு
மெகா பட்ஜெட் ஃபிலிம், வேர்ல்டு சினிமால இருக்கிற மெகா பட்ஜெட் ஃபிலிம் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த மாற்றம் வந்து வருது. நான் உங்ககிட்ட சொல்றது மூவிஸை மறந்துருங்க, லுக் அட் த சேஞ்ச். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான ஃபில்ம்ஸ், ஒரு $150 பில்லியன் வேல்யூடான ஃபில்ம்ஸ், 150 பில்லியன் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கறது கம்மியா இருக்கும். 1 பில்லியன் அப்படிங்கிறது 8000 கோடி. 1 பில்லியன் 8000 கோடின்னா 150ன்னா அது எவ்வளோன்னு நம்ம நம்ம ஊர் நம்பர்ஸ்ல எனக்கு சொல்லவே தெரியல. அவ்வளவு பெரிய வேல்யூபிளா இருக்கிறது தான் மூவி அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி. இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கிறப்போ, கிராஃபிக் டிசைன் மாதிரியான கரியருக்கு வந்து அது த்ரெட்டா இருக்காது அப்படின்னு நம்புனீங்கன்னா இட் வில் பி அ பிகஸ்ட் மிஸ்டேக். அதுவுமே ஒரு த்ரெட் தான். பட் ஹவு டு ஓவர் கம் இட், தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ லுக் அட். ஸோ நீங்க வந்து இந்த ஷிஃப்டை நம்புறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சேஞ்ச் வந்து இப்போ வரப்போகுது, ஒரு சேஞ்ச் வந்து வித்தின் 5 இயர்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற அந்த சேஞ்சை நீங்க நம்புறீங்கன்னா, அந்த சேஞ்சை நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா, அந்த சேஞ்சை நீங்க லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா, யூ ஆர் வெல்கம் டு திஸ் கிராஃபிக் டிசைன், சாரி, யூ ஆர் வெல்கம் டு திஸ் AI கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் ஷாப். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ பிலீவ் இன் இட்? ஸோ வில் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து இப்போ வருது அப்படிங்கிறத நான் நம்புறேன், ஒரு சேஞ்ச் வந்து வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஐ எம் சீயிங் இட் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லைக் ஐ மென்ஷன் பிஃபோர், ப்ளீஸ் ஒர்க் ஷாப்ல நீங்க கொஞ்சம் என்கேஜா இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ப்ளீஸ் people who are believing in this shift, please raise your hands. So believe பண்ணிட்டீங்கன்னா please stay till end of this workshop. இன்னைக்கு நாம வந்து இந்த ஒர்க் ஷாப்ல ஒரு கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீங்க வந்து ஒரு குக்கி பிராண்ட் வந்து AI டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கறதோட ஒரு கம்ப்ளீட் ஐடியா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். என்னெல்லாம் டூல்ஸ் நாம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த ஒர்க் ஷாப்ல மேபி 15-20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த ஸ்லைட் 20ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே அண்ட் யூ வில் லேர்ன் many things. Okay, now let's have a look at the topics we are going to cover in this workshop. இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா 3 டாபிக்ஸ் முக்கியமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்த கிரியேட்டிவ் ஷிஃப்ட். ஸோ வருது, நம்ம ஜாப்ஸ் எல்லாம் போக போகுது அப்படிங்கிற டாக் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம கேட்டுட்டே இருக்கோம். 2023ல ChatGPT வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ற ஒரு டாபிக், ஃபியூச்சர்ல AI வர்றதால ஜாப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த சினாரியோ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து ஆக்சுவலி எப்படி அப்படிங்கறத நம்ம வந்து டாபிக் 1ல we will go through. டாபிக் 2ல the future of டிசைன் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதுக்கான அந்த ரோல் கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஃபியூச்சர் ப்ரூஃப் கரியர், இந்த கரியர்ல என்னெல்லாம் நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம டாபிக் 2லயும், அண்ட் ஃபைனலி டாபிக் 3ல எங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோர்ஸ் கரிக்குலம் நாங்க வந்து will let you know. So this is going to be 3 things. ஒன்னு வந்து காமன் டாபிக், AI வந்து என்ன பண்ண போகுது, அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும். டாபிக் 2ல வந்து கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும், டாபிக் 3ல AI கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட கோர்ஸ் கரிக்குலம் பத்தி நாம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்டட், நம்ம டாபிக் 1 போறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ஆஸ்க் ஏ கொஸ்டின். இங்க இருக்கிற எத்தனை பேர் எட்டு ஸ்டார்ட் அப் கரியர், அதாவது ஒரு புது கரியர் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம். ஐதர் காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்சுட்டு இனிமேல் தான் நான் வேலைக்கு போகணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சிங்கிள் இருக்கேன் பட் ப்ராப்பர் கரியர் இனிமே தான் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் திங்கிங் தட் த ஃபியூச்சர் இஸ் கம்மிங் அண்ட் நீங்க வந்து ஒரு புது கரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கிரேட், நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் மாதிரி நீங்க இந்த ஒர்க் ஷாப் பார்த்துக்கலாம். வில் பி கெட்டிங் டு நோ மெனி குட் திங்ஸ் அபவுட் டிசைன் அண்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் AI. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நான் இப்போதைக்கு வந்து இந்த சாட் ஆஃப் பண்றேன். ஸோ நடுவில் students, I mean, and the disturbance illama nama we can go through this workshop. Okay, so in the AI varudilla, one line about this AI inga ketingna ஒரு லைன்ல சொல்லணும்னா, இது வந்து ஆல்ரெடி டிசைனரா இருக்கிறவங்க
ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய த்ரெட். ஏன்னா அவங்க வந்து ஒரு 5-6 இயர்ஸா டிசைன் லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்டு டிசைனரா உட்காந்து பண்ற ஒர்க்ஸை புதுசா வரவங்களால ஒரு 3 monthsல லேர்ன் பண்ணிட்டு பண்ண முடியும். ஸோ ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் பண்ற ஒர்க்கும் ஒரு 3 months எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஏஐ டிசைனர் பண்ற ஒர்க்ஸும் ஃபியூச்சர்ல ஒரே போல இருக்க போகுது, ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுல பெனிஃபிட் என்னன்னா எல்லாருமே இனிமேல் வந்து ஸ்கிராச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிசைன் அப்படிங்கிற கரியர் 2025ல நீங்க 10 years எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்லி ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே ஒரே ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுதான் வந்து த ஷிஃப்ட் ஹேப்பன். ஸோ ஜாப்ஸ் அங்கே இருக்கு, அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரும் புதுசா வரவங்களும் ஒரே மாதிரி காம்படேட் பண்ண போறோம். ஸோ அது அதனால தான் இது வந்து எக்ஸிஸ்டிங் டிசைனர்ஸ்க்கு ஒரு த்ரெட்டும், புதுசா வரவங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்றேன். ஸோ திஸ் லைவ் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணீங்கன்னா மேபி நீங்க இது பார்த்துருப்பீங்க, பட் ஜஸ்ட் குயிக்கா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு மாசா டிசைன், ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து பண்ற அளவுக்கு நாலேஜ், அதை லேர்ன் பண்றதுக்கே ஒரு மினிமம் 3 to 6 months ஆகும். அதாவது நீங்க வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்கெட்சிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்ட் தென் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணணும், டிசைன் கான்செப்ட் எல்லாமே லேர்ன் பண்ணணும். ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் 6 months டு லேர்ன் திஸ். அண்ட் இந்த டிசைனை பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 days ஆகும். ஸோ அவ்வளோ குவாலிட்டியான ஒரு டிசைனர். ஸோ ஃபியூச்சர்ல இதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா, இதை லேர்ன் பண்றதுக்கு 6 monthsக்கு பதிலாக உங்களுக்கு 2 weeks போதும். இந்த டிசைனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 2 daysக்கு பதிலாக உங்களுக்கு 15 minutes போகும். அந்த சேஞ்ச் தான் இங்க வந்து வருது. ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ. ஸோ நான் வந்து இந்த டிசைனை வந்து சேம் டிசைன் சாட் ஜிபியில் எடுத்துட்டு போயிட்டு அந்த சாட் ஜிபியில் ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கேன். சேம் டிசைன் இந்த பர்சனை மாற்றி டோனி ஃப்ரம் சிஎஸ்கேயா வந்து மாத்துங்க அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துருக்கு. இப்போ அந்த சேம் இதில் நான் வந்து சேம் விராட் ஃப்ரம் ஆர்சிபி அப்படிங்கிற ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். விராட் கோலி மாதிரி வந்திருக்கு, பட் இன்னுமே எனக்கு பெட்டரா வேணும்னா மேக் இட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ப்ராம்ப்டிங் நான் கொடுத்துருக்கேன். பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா இந்த டிசைன் அப்படியே என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிசைனில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வந்து ரெலவெண்ட் இல்லாமல் இருக்கு. அண்ட் தென் முக்கியமாக இந்த பாட்டில் வந்து மாசாவோட பாட்டிலே கிடையாது, வேற ஏதோ ஒரு பாட்டில். ஸோ வேற ஏதோ ஒரு பாட்டில் மாசாக்கு வந்து நம்மளால ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ ஈவன் தோ இட்ஸ் 90% குட், கம்ப்ளீட்டா நம்மளால இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இமேஜை காப்பி பண்ணிட்டு we are going to Photoshop to fix this design. ஸோ ஃபோட்டோஷாப்ல போயிட்டு நம்ம வந்து இந்த இமேஜை பேஸ்ட் பண்றோம். அண்ட் இந்த இமேஜை நம்ம ப்ராப்பர் டிசைனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் அந்த பாட்டிலுக்குள்ள பிளேஸ் பண்ணணும். மாசா பாட்டிலுக்குள்ள பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாம வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா திஸ் டிசைன் வில் பி பெட்டர். இங்க பாத்தீங்கன்னா இந்த லோகோ வந்து ப்ராப்பரா இல்லை, அது நம்ம ரிப்ளேஸ் பண்ணிட்டோம்னா த டிசைன் இஸ் குட். டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டிசைனரா நம்மளால பண்ண முடியும். ஸோ இது ஆல்ரெடி ப்ரீமேட் டிசைன்ங்கிறதால நான் உங்களுக்கு 2 minutesல எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இதை பண்றதுக்குமே வந்து ஜஸ்ட் 15 minutes தான் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் தான் வருது. ஸோ இந்த டிசைன் நீங்க இப்போ ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ண எல்லாராலையுமே பண்ண முடியும். இதுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா டிசைன் லேர்ன் பண்றதுக்கு 2 weeksம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு 15 minutesம் ஆகும். இந்த சேஞ்ச் தான் வருது. இந்த சேஞ்சுக்கு நம்ம எக்ஸிஸ்டிங் டிசைனர்ஸும் புது டிசைனர்ஸும் 2 பேருமே நம்ம இருக்கணும். ஸோ தட்ஸ் அ சேஞ்ச் தட்ஸ் ஹேப்பனிங். ஸோ லைக் ஐ மென்ஷன் பிஃபோர், இது வந்து யாருக்கு த்ரெட்னா புது ஏஐ வர்றதால ஆல்ரெடி டிசைன்ல இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ த்ரெட் ஃபார் ப்ரோஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நியூ கமர்ஸ். ஃபார் ப்ரோஸ், நீங்க ப்ரோவா ஆல்ரெடி டிசைனரா இருந்துச்சீங்கன்னா நீங்களுமே ஏஐ டூல் லேர்ன் பண்றதால அந்த த்ரெட் நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டிசைன் காமிச்சேன்ல, ஒரு 2 daysல பண்ண வேண்டிய டிசைனை 15 minutesல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் சாம்பிள் டிசைன் நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணதால இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஜாப்ஸ் வந்து போகல. ஸோ இந்த மாசா டிசைனுக்கான தேவையே இல்லை அப்படின்னா தான் அந்த ஜாப் வந்து போகும். ஸோ மாசா கம்பெனி இருக்கிற வரைக்கும் மாசாக்காரன் அவன் ஆட்ஸ் கிரியேட் தான் பண்ண போறான். அந்த கிரியேட்டிங் ஆடோட ஃபார்மேட் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஜாப் வந்து போகல, இட் இஸ் சேஞ்சிங். அந்த சேஞ்சுக்கு நாம வந்து
ரெடியா இருக்கணும். ஸோ தட்ஸ் சம்திங் யூ ஷுட் பி அவேர் ஆஃப். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ஒர்க் ஷாப்ல மேபி இந்த ஸ்லைடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2000ல ஏர்லி 2000ல ஐடி இரா வந்துச்சு. ஸோ அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பிறந்திருக்க மாட்டீங்க, 2K கிட்ஸ். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜாப் டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு வேளை ஃபினான்ஸ்ல ஒரு அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரி அந்த டைம்ல ஒரு 6,000 rupees, 8,000 rupees, மேக்ஸிமம் 10,000 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், ஒரு 30 to 40 years இருக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில 15-20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட சேலரி அப்படி இருக்கும். அந்த டைம் ஐடி வந்ததால ஐடியோட சேலரி வந்து இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸோட அப்போ அதிகமா இருக்கும். அப்போ வந்து 1 lakh 2 lakh rupees சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க ஐடியில. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 times. அதாவது ஒரே இடத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு 10,000 rupees சேலரி, இன்னொருத்தவங்களுக்கு வந்து 2 lakh rupees சேலரி. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஷிஃப்ட் வந்தது. அதை பத்தி நிறைய மூவிஸ் கூட வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈரா தான் 2000ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் வந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்த ஒரு ஈரா வந்து 2015ல ஸ்டார்ட் அப் ஈரா. ஸ்டார்ட் அப் ஈரால என்ன வந்துச்சுன்னா சேலரி ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. டிசைனர்ஸ்க்கெல்லாம் நார்மலா 15,000 rupees, கிராஃபிக் டிசைனருக்கு இருந்தது வந்து ஸ்ட்ரைட்டா 45,000 ஆனது இந்த ஸ்டார்ட் அப் ஈரால தான். ஜஸ்ட் 2015ல இருந்தது, நீங்களாம் ஸ்கூல்ல இருந்து. நவ் உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம்ல தான் ஏஐ ஈரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல பெஸ்ட் திங் என்னன்னா, நீங்க வந்து இதுல பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஏஐ ஈரா இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கீங்க. இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இதை யூஸ் பண்ணல கண்டுக்காம விட்டீங்கன்னா 2 years கழிச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு ஈரா வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுல நீங்க வந்து ஸ்டார்டிங் டைம் என்டர் ஆகுறது அவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட் திங். முடிஞ்ச அந்த பேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரிமெம்பர் தட் இந்த மாதிரியான ஷிஃப்ட் நாம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். And we can face this as well, and you can do amazing things. So yes, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க இந்த புது ஷிஃப்ட்டுக்கு வந்து ரெடியா இருக்கிறவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், நான் வந்து இதுக்கு ரெடியா இருக்கேன், என்னால் அமேசிங் திங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட். ஸோ ஃபைனல் டேக்அவே டாபிக் 1ல நாம வந்து கடைசியாக எடுக்க வேண்டிய ஒரு டேக்அவே என்னன்னா, புது டிசைன் ஈரா ஆர் புதுசா டிசைன் மட்டும் இல்லை, கோடிங் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே மாறுது. எல்லா ஃபீல்டுலையுமே ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் வந்து வருது. நான் இப்போ கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்றேன். இட்ஸ் லைக் அப் டு 5,000 6,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனி. அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா 80% ஆஃப் ஜாப்ஸ் வந்து இன்னும் ஒரு 5 yearsக்குள்ள ஆட்டோமேஷன் ஆயிடும், அதுவே அந்த ஜாப்ஸ் பண்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஈராக்கு வந்து நம்ம வந்து ரெடியா இருக்கணும். அதுல வந்து ஏஐ நாம யூஸ் பண்ணிட்டோம்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், அதை யூஸ் பண்ணலன்னா அது வந்து த்ரெட்டா மாறிடும். ஸோ இஃப் யூ யூஸ் ஏஐ நவ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை உங்களால டாமினேட் பண்ண முடியும். அந்த டாமினேஷன் அதை தான் நம்ம வந்து ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல சொல்றோம். ஸோ வாட் இஸ் திஸ் ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு புது ஜாப் இல்லை, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜாப். இப்போ கரண்டா மார்க்கெட்ல இருக்கிற ஜாப்ஸ், ஒரு கிராஃபிக் டிசைன் ஆர் கான்டென்ட் கிரியேஷன், பிராண்ட் டிசைன், லோகோ டிசைன், மார்க்கெட்டிங் டிசைனர், இந்த மாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பொசிஷனா ஒரு ஜாபா அது கூட ஏஐ யூஸ் பண்றது தான் ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து ஒன் ரோல் தட் செட் டு ரிப்ளேஸ் 10 கிரியேட்டிவ் கரியர்ஸ். ஒரு 10 ஜாப் ரோல்ஸை வந்து இந்த ஒரு சிங்கிள் ரோல் வந்து ரிப்ளேஸ் பண்ணும். இதுல நீங்க அந்த ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க தான் அந்த ரிப்ளேஸ் வேறத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ற ஒருத்தவங்களா அவங்களால மாற முடியும். இது இன்னும் பெர்ஃபெக்டா இன்னும் ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 2 ஆப்ஷன், 2 ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஒரு கரியர் ஆப்ஷன். ஒருத்தவங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைன், மார்க்கெட்டிங் டிசைன் அண்ட் லோகோ டிசைன், இது 3 மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இது 3 மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு 35K வரைக்கும் சேலரி கிடைக்கும். இன்னொரு டிசைனருக்கு வந்து இந்த 10 ஸ்கில்ஸுமே தெரிஞ்சிருக்கு. 2 பேருமே ஒரே இன்டர்வியூ அட்டன் பண்றாங்கன்னா யாருக்கு வந்து ஜாப் கிடைக்கும்? ஸோ இதுக்கு நான் உங்கள்கிட்ட ஆன்சர் கேட்கறதுக்கான தேவையே இல்லை, கண்டிப்பா ஆப்ஷன் பில இருக்கிறவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். ஸோ கண்டினியூஸா எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறப்போ
எவ்ரி ஒன் வில் சேஞ்ச் டு திஸ் ஆப்ஷன். நீங்க ஒரு 5 இன்டர்வியூ போறீங்க, எல்லா இடத்துலயுமே 10 ஸ்கில்ஸும் தெரிஞ்சவங்களுக்கு கிடைக்கிறப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் தான் லேர்ன் பண்ணுவீங்க. பிகாஸ் ஒன்லி த்ரூ திஸ் யூ கேன் சர்வை. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஆப்ஷன் ஏ வந்து வித்தவுட் ஏஐ அது ஒரு த்ரெட்டா முடியும், ஜாப் கிடைக்காது. ஆப்ஷன் பி எல்லாமே லேர்ன் பண்றது வந்து வித் ஏஐ அண்ட் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். அதுதான் நாம ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற டைட்டில் கொண்டு வரும். ஸோ ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லைக் ஐ மென்ஷன் பிஃபோர், அது வந்து புது கரியர்ல எக்ஸிஸ்டிங் கரியர் ஒரு 10 கரியரை சேர்த்து ஒன்னா கொண்டு வந்து அதுல ஏஐ யூஸ் பண்றதுதான் ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அந்த ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் டிசைன் கரியர்ல 90% ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் கீழே தான் இருக்கும். ஸோ இந்த பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அந்த சேம் பிராண்டை ப்ரமோட் பண்றது. ஸோ ஒரு ஏ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீங்க வந்து பிராண்டிங்ல என்னெல்லாம் ஒர்க்ஸ் பண்ணீங்கன்னா லோகோ டிசைன், பிராண்ட் ஐடென்டிட்டி, பேக்கேஜ் டிசைன், பிராண்ட் கைட்லைன்ஸ், இந்த மாதிரியான ரெகுலர் திங்ஸ். மார்க்கெட்டிங்ல சோஷியல் மீடியா ஆட்ஸ், இமெயிலர்ஸ், வெப்சைட் டிசைன், கான்டென்ட் கிரியேஷன், இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. பட் ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இந்த எல்லா ஒர்க்ஸ்லயுமே நீங்க ஏஐ யூஸ் பண்றதால இட் வில் சேவ் யுவர் டைம் அண்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதோட லைவ் எக்ஸாம்பிள் தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த குக்கீஸ் ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜஸ்ட் நான் 2 days முன்னாடி கிரியேட் பண்ண ஒரு பிராண்ட், ஒரு ஃபிக்ஷனல் பிராண்ட். ஒரு இந்த பிராண்டை வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வாக் த்ரூ தான் நான் வந்து இப்போ பண்ண போறேன். ஆல்ரைட். ஸோ ஸோ நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இந்த பிராண்ட் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும், நிறைய புது ஏஐ டூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ டி கொஞ்சம் ஃபோக்கஸ்டா நீங்க இதை வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் லோகோ டிசைன். ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றப்போ ஆல்மோஸ்ட் எப்பவுமே நாம வந்து லோகோல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். லோகோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிராண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இந்த பிராண்ட் இதுதான் அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த குக்கி பிராண்டுக்கு வந்து 3 இன்ஸ்பிரேஷன் வந்து சாட் ஜிபிடில 3 இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கேன். பின்ட்ரெஸ்ட்ல இருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணி நான் 3 இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் வந்து இதை ரெஃபரன்ஸா வச்சு குக்கி ஃபியூஷன் அப்படிங்கிற பிராண்டுக்கான லோகோ கிரியேட் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லோகோ எனக்கு ஓகே, லோகோ இஸ் ஃபைன், பட் கலர்ஸ் வந்து பிடிக்கல. ஸோ கலர் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், பிங்க் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டோனுமே எனக்கு வந்து பெருசா ஐம் நாட் ஹாப்பி வித் இட். ஸோ அந்த டோன் கலர்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கலர் கோட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ ஐ காட் திஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து நமக்கு சாட் ஜிபிடி கிரியேட் பண்ண ஒரு லோகோ. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% எனக்கு ஓகே தான், பட் 10% ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாசா டிசைன்ல எப்படி வந்து அந்த விராட் கோலி டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஓகே, பட் டில் அதுல ஏதாவது கொஞ்சம் ஃபிக்ஸிங் இருக்கிற மாதிரி இந்த இதுமே இட்ஸ் ஓகே, பட் இதுல இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம சேம் டிசைனை போட்டோஷாப்ல எடுத்துட்டு போறோம். இதுதான் வந்து இப்போ சாட் ஜிபிடி கிரியேட் பண்ண டிசைன். இந்த டிசைனை நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சின்னதா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து ஃபைனல் லோகோ டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதான் என்னுடைய ஃபைனல் லோகோ. இந்த லோகோ தான் நான் இந்த பிராண்டுக்கு யூஸ் பண்ண போறேன். இந்த பிளாக் கலர்ல இந்த டோன்ல தான் அந்த லோகோ இருக்க போகுது ஃபார் குக்கீஸ் ஃபியூஷன். ஸோ லோகோ இப்போ ரெடி. இது சாட் ஜிபிடில இருந்து கிரியேட் பண்ணதால இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஸ்ட்ரைஸ் ஃபைலா இருக்கு. இது வந்து நீங்க வந்து பெரிய ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேக்கேஜ் டிசைன்ல இந்த லோகோவை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிக்சலேஷன் வந்து இருக்கும், அது ப்ராப்பரா இருக்காது, அது ஹை குவாலிட்டியில இருக்காது. ஸோ இதுவே நாம வந்து ஒரிஜினலா இந்த லோகோ டிசைன் பண்றோம்னா நம்ம இலஸ்ட்ரேட்டர்ல பண்றதால அது வந்து ஹை குவாலிட்டியில இருக்கும், பிக்சலேஷன் ஆகாது, நீங்க எவ்வளவு பெரிய டிசைன்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம சார்ட் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து அங்க திரும்பவும் ஏஐட்ட போக முடியாது, நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் டிசைன் சாஃப்ட்வேர்ல நம்மளால அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து இலஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சேம் இமேஜ் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கோ த்ரூ விண்டோ, அதுல நீங்க இமேஜ் ட்ரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுல நீங்க போயிட்டு ஜஸ்ட் யூ கிளிக் ஆன் திஸ். சாரி, இது வந்து ஓகே. ஓகே,
ஸோ இதில் வந்து இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து இவங்க ஜூம் பண்ணாலே தெரியுது, இட்ஸ் பிக்சலைட்டட். இந்த இமேஜ் வந்து நம்மளால பேக்கேஜ் டிசைனுக்கோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐம் கோயிங் டு விண்டோஸ் அண்ட் தென் இமேஜ் ட்ரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே இதுக்கான ஒரு செட்டிங்ஸ் பண்ணிட்டு நாம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த இமேஜ் வந்து இப்போ வெக்டரா கன்வெர்ட் ஆகும். வெக்டரா கன்வெர்ட் ஆகுது மீன்ஸ் இதை நம்மளால எல்லா டிசைனுக்கு, அதாவது நம்ம யூஸ் பண்ற எல்லா டிசைன்ஸ்க்கும் நம்மளால ஐ மீன் ஓகே. ஸோ யூ கேன் சி இதை நான் வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ எங்கேயுமே இந்த பிக்சலேஷன் எதுவுமே இல்லை. ஹை குவாலிட்டி லோகோ கிரியேட் பண்ணிட்டோம். இது எதுக்கு நாம இப்போ பண்ணோம்னா, ஏஐ மட்டுமே ரிலே பண்ணி நம்மளால ஒரு டிசைன் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு டிசைன் பண்றோம்னா அதுல இட் ஷுட் ஹாவ் யூனோ எக்ஸிஸ்டிங் டூல்ஸ்மே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் அ லோகோ டிசைன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லோகோ. இது நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம் யூசிங் ChatGPT, ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர். இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு லோகோ கிரியேட் பண்ற மெத்தட். ஸோ இதை வந்து இதுதான் எங்களுடைய கோர்ஸ், இதை வந்து லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாராச்சும் வருவீங்களா? இது ஜஸ்ட் ஒரு ரீல் வீடியோல பார்த்தாலே என்னால பண்ண முடியுமே. நீங்க இப்போ என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் ஃபோட்டோஷாப்ல ஐ மீன் ChatGPTல போயிட்டு இமேஜஸ் கொடுத்து ப்ராம்ப்ட் பண்ணி ஒரு லோகோ எடுத்திருக்கீங்க. அந்த லோகோவோ ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுங்க. இது ஒரு 60 செகண்ட் ரீல் வீடியோல உங்களால லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கோர்ஸ் போறதுக்கான தேவையில்லை. ஸோ அங்கதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா லோகோ பண்ண முடியும். பட் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ நாங்க வந்து உங்களுக்கு டீச் பண்றது என்னன்னா, விஷுவல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு லோகோ எப்படி வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி இருக்கிற லோகோஸ் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அதுல என்னெல்லாம் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாண்ட்ஸ்னா ஐ மீன் செரிஃப், சான்ஸ் செரிஃப், ஸ்கிரிப்ட், இந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ்னா என்ன, என்னென்ன பிராண்டுக்கு என்ன மாதிரி லோகோஸ் யூஸ் பண்ணணும், அதுல இருந்து எடுக்கிற இன்ஸ்பிரேஷன்ல இருந்து ஃபைனலா ஒரு லோகோவை எப்படி கிரியேட் பண்ணணும், அதுல மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கான கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் லெசன்ல நீங்க அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணாதான் உங்களால ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் லோகோ ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண ஒரு லோகோ. ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ChatGPT போயிட்டு ப்ராம்ப்டிங் பண்ணி பண்றது இல்லை. ப்ராப்பரா இன்ஸ்பிரேஷன் எடுத்து ப்ராப்பரா ஃபாண்ட் செலெக்ஷன்ஸ் பண்ணி வெக்டர் ஐ மீன் இல்லஸ்ட்ரேஷன் இன்ஸ்பிரேஷன் எடுத்து கலர்ஸ் சூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ திஸ் வில் கம் இன் அ ஹை குவாலிட்டி ஃபார்மேட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லோகோஸுமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் கிரியேட்டிங் த ஃபைனல் லோகோ, இந்த ஃபைனல் லோகோ கிரியேட் பண்றது பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளோ டீட்டெயிலிங், அவ்வளோ டெப்த் இருக்கும். ஸோ அந்த லோகோ ஒரு கேட் ஷேப்ல இருக்கு அண்ட் அந்த சீக்குள்ள ஒரு கேட் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரீசர்ச் பண்ணி பண்றது. ஸோ இந்த ஏஐ ஜென்ரேட்டட் அண்ட் இந்த மாதிரி பண்ற லோகோஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, திஸ் கேன் இதை நம்ம வந்து சீப்பா செல் பண்ண முடியும். ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு லோகோவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து 1000 rupeesக்கே பண்ணி தரதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற வர கிளைண்ட்டுக்கு நீங்க ஏஐ யூஸ் பண்ணி இது பண்றதுக்கு உங்களுக்கு 15 minutes தான் ஆகும். 15 minutesக்கு 1000 rupees வந்து கண்டிப்பா இட்ஸ் குட் பே. பட் ஒரிஜினல் லோகோ அதை வந்து பண்றதுக்கு உங்களுக்கு 1 week ஆகும். அதுக்கு நீங்க 10K வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். ஸோ அஸ் அ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அஸ் அ டிசைனர் உங்களுக்கு இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சு நம்மளால சர்வே ஆக முடியாது, எஸ்பெஷலி ஜாப் வந்து கிடைக்காது. ஸோ ஹவ் டு லேர்ன் போத். ஸோ ஏஐ வந்து எல்லாமே டேக் ஓவர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏஐ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணாலும் இட் வில் அண்டர் ஹியூமன் கண்ட்ரோல். ஒரு ஹியூமன் தான் அந்த ஏஐ யூஸ் பண்ண போறோம். இப்போ ChatGPT அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்றது நான் யூஸ் பண்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 10 years ஆஃப் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதும் ப்ரெஷரா வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதும் தான் டிஃப்ரென்ஸ். அதுதான் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஏஐல வந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ ஒரு ஹியூமன் அந்த ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்றான் அப்படிங்கிறதுல தான் அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஸோ லேர்னிங் போத் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த லோகோ ஜேர்னி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிராண்ட்
கைட்லைன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பிராண்டுக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்கும், லோகோஸ் இருக்கணும், லோகோஸ்க்கான கலர்ஸ் என்னெல்லாம், ஃபாண்ட் சூஸ் பண்றோம், ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது நாம வந்து சாட் ஜிபிடில ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த இமேஜையுமே நீங்க சாட் ஜிபிடில ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அது வந்து நல்லா வராது. இட் வில் நாட் கம் அவுட் குட். ஸோ இதை வந்து ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியா என்னால் ஒரு பிராண்டுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இது என்னது, வாட் இஸ் திஸ், இல்லை 2 லோகோ இருக்கு, இல்லை டிக் இருக்கு, கலர் லோகோ வேரியேஷன்ஸ் இருக்கு, பட் இங்க லோகோ வேரியேஷன்ஸ் இல்லை, கலர்ஸ் ப்ராப்பரா இல்லை, ஃபாண்ட் வந்து எக்ஸாக்டா இல்லை, சோஷியல் மீடியா டிசைன்ஸ் நாட் ப்ராப்பர். ஸோ அது இந்த விஷயங்கள் எல்லாம் we have to create it ourselves. ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சாட் ஜிபிடி இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். இந்த லோகோ சாட் ஜிபிடில பண்ணோம், பட் தென் வேரியேஷன்ஸ் we have to do. கலர் ஆப்ஷன்ஸ் வேற ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும். டைப்போகிராஃபி ஏஐ கிட்ட நம்ம சஜஷன் கேட்கலாம், தென் we have to try it, use it. மாஸ்கட் இது கம்ப்ளீட்டா ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் போத்ல தான் நம்மளால ஒரு ஒர்க் வந்து பண்ண முடியும். அந்த ஒர்க் தான் வேல்யூபிள் ஒர்க்கா இருக்கு. ஸோ பக்கத்துல வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், this will not sell, இது வந்து நம்மளால we can sell this. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ we saw this logo variations பார்த்தோம். சாரி, பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வில் கோ ஆன் டு த பேக்கேஜ் டிசைன் பார்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு இப்போ இந்த குக்கீஸ் ஃபியூஷன் இதோட ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் டிசைன் பண்றோம்னா, இதுமே நீங்க வந்து சாட் ஜிபிடிலயோ இல்லைன்னா வந்து இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் இட் பை யோர் செல்ஃப், நீங்க வந்து அது வந்து அவ்வளோ குவாலிட்டியா இட் வில், ஐ மீன் சாரி, ஏஐ ஃபுல்லா நீங்க ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணீங்கன்னா அது வந்து நல்லா வராது. ஸோ யூ ஷுட் லேர்ன் டிசைன் கான்செப்ட் ப்ராப்பரா, அது என்னென்ன இடத்துல வருது. இப்போ நீங்க வந்து இங்க வந்து இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இவ்வளவு தெளிவாக கொடுக்கணும்னா அந்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணாதான் முடியும். ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி அமேசிங் டெமோ, ஐ மீன் மாக்அப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து கிரியேட் பண்ண அந்த பேக்கேஜ் டிசைனை இங்க அப்லோட் பண்ணிட்டு இதுல நீங்க வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத நீங்க ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, ப்ராடக்ட் வீடியோ வரைக்குமே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் 1 கிளிக்ல உங்களால் இந்த மாதிரி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி இது அதுக்கப்புறம் வீடியோ சாஃப்ட்வேர்ல எடுத்து நீங்க பேக்ரவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணி யூ கேன் மேக் அமேசிங் வீடியோஸ். இது வந்து வீடியோ பார்ட். இது வந்து 3D ரெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட பிளேஸ்மெண்ட் வந்து ஜஸ்ட் பை 1 கிளிக்ல உங்களால மாற்ற முடியும். என்ன டிஃப்ரெண்ட் சீன்ஸ்ல சேம் ப்ராடக்ட் உங்களால பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா இது ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜ் கிடையாது, இது ஒரு 3D ரெண்டர். அதனால உங்களுக்கு எப்படி வேணா உங்க எங்க நீங்க வந்து உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களால இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணணும், எங்க நம்ம வந்து ரியல் நம்மளோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ ஓனா பண்ணணும்னா, நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டுடியோ செட்டப், அங்க வந்து லைட்டிங் செட்டப், இது எல்லாமே பண்ணணும். அது இல்லாம உங்களால உங்க வீட்ல இருந்தே பண்ண முடியும். இங்க நம்ம we have to use the AI. இதே வந்து இந்த பேக்கேஜ் டிசைன் பண்றதுல நீங்க ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா அது ப்ராப்பரா வராது. அங்க உங்களுக்கு ரெகுலர் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கீப் ரிப்பீட்டிங் த சேம் திங் அகெயின். ரெண்டுமே நீங்க வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணாதான் யூ கேன் சர்வைவ் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ இதே மாதிரி ஒரு சில வேற ஏஐ டூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து மல்டிபிள் காம்பினேஷன், அதாவது நீங்க வந்து இப்போ 2 டூலை வந்து ஒன்னா இணைச்சு, சாரி இது வந்து ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது, 2 இமேஜ் நான் ஒன்னா சேர்த்துட்டு நான் இங்க ப்ராம்ப்டிங் பண்றேன். புட் திஸ் லோகோ பேஜ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன் ப்ராம்ப்டிங். ஸோ இந்த ப்ராம்ப்டிங் கொடுக்குறப்போ இட் வில் கிரியேட் ஒரு 2 அந்த லோகோல இருந்தும் இதுல இருந்தும் இன்ஸ்பிரேஷன் எடுத்து இட் வில் கிரியேட் ஓன் இமேஜ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டூல். இப்போதைக்கு இது வந்து பில்ட் ரேஞ்சில் தான் இருக்கு. இங்க வந்து சாட் ஜிபிடி இமேஜ் இருக்கு. இந்த சாட் ஜிபிடி இமேஜ் மாதிரி இதுல சாட் ஜிபிடியோட 4o வந்துச்சுன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் டூலா மாறும். இதுல நீங்க வந்து உங்களோட பிராண்ட் ஆசெட்ஸ் எல்லாமே நீங்க பிளேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து மல்டிபிள் கொலாட்ரல்ஸ், மல்டிபிள் அசெட்ஸ் ரொம்ப கம்மியான டைம்ல உங்களால பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்க போட்டோஷாப்லயோ இல்லஸ்ட்ரேட்ல பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகும். அந்த டைம் வந்து இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்றதால இட் வில் சேவ்.
ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருக்கோம். தென் அந்த லோகோ இமேஜ் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணுறப்போ அந்த லோகோ இமேஜ் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வெல்கம்னு இருக்கிறது ஒரிஜினல் இமேஜ். குக்கிகிராம் அப்படிங்கிற லோகோ வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். That's how AI is helpful. நாட் ஜஸ்ட் பிராண்டிங், மார்க்கெட்டிங்லயுமே உங்களுக்கு வந்து இந்த பின்ட்ரெஸ்ட்ல நீங்க பார்க்குற ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் ஆசெட்ஸ் உங்களால ஏஐ யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ், இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க பண்ணணும்னா ஏஐ யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். அதுதான் வந்து த ஃபியூச்சர். நாட் ஜஸ்ட் இமேஜஸ், வீடியோஸ்மே உங்களால பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் அண்ட் ஏஐ பிளஸ் ஹியூமன் அந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த லோகோ கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரியேட் பண்ண இமேஜை நான் ரன்வே சாஃப்ட்வேர்ல எடுத்துட்டு போய் டேக்கிங் அ குக்கி அவுட் ஆஃப் திஸ் பேக்கேஜ் மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் யூ கேன் சி த வீடியோ. அந்த இமேஜ்ல இருந்து அந்த வீடியோ வந்து எவ்வளோ குவாலிட்டியா, எவ்வளோ தெளிவா, எவ்வளோ அமேசிங்கா வந்திருக்குன்னு ஒரிஜினல் வீடியோ மாதிரியே இருக்கு. இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் ஸ்டஃப் உங்களால பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே பிராண்டிங் கீழே மட்டும் வர்றது. இது இல்லாம மார்க்கெட்டிங்லயுமே உங்களால நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இது ஆல் புட் டுகெதர் சிங்கிள் கரியர் தான் இந்த ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதை தான் நம்ம வந்து எங்களோட அந்த 12 weeks கோர்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். அண்ட் இஃப் யூ லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ், நீங்க வந்து யூ கேன் பிகம் அ ப்ரோ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இது நான் இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு குக்கி பிராண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஒர்க் ஃபார் எனி கம்பெனிஸ். இந்த ஃபார்மேட் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் ஆட்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிங்கன்னா எனி பிராண்ட்ஸ்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ த திங் இஸ் மாஸ்டர் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் யூசிங் ஏஐ. பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டுமே நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் அன்லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஸ் அ ஃபுல் டைம் ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கரியர். இந்த மூணுலையுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 10 careersமே இட் வில் கம் அண்டர் திஸ் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் நம்ம வந்து 12 weeks ஏ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோர்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸோட கரிக்குலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபைனல் கீ டேக் அவே டாபிக் 1 and 2ல புது ஏஐ era is coming. அது வந்து வந்துட்டு இருக்கு. அதை நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதை இக்னோர் பண்ணீங்கன்னா இட் வில் பி உங்களோட பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா அது அமையலாம். ஸோ வாட் இஸ், நீங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் ஏஐ கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னா திஸ் கோர்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். இந்த 12 weeks ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோர்ஸ்ல இப்போ நம்ம பார்த்த எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் நாம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸோட கீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 25+ ஏஐ டூல்ஸ் நாம இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். இட் வில் மிக்ஸ் ஆஃப் போத். நீங்க வந்து ப்ராப்பர் ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ணி ரெகுலர் டிசைன் டூல்ஸ் லைக் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ஃபிக்மா அந்த மாதிரியான டூல்ஸுமே நாம லேர்ன் பண்ணுவோம் டு டூ எவ்ரிதிங் இன் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த கோர்ஸ் லேர்ன் பண்றதன் மூலமா உங்களால யூ கேன் டூ தட். ஸோ இந்த கோர்ஸோட மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 levels இருக்கு. லெவல் 1ல வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஐ டிசைன், ஏஐ டிசைனோட ஃபவுண்டேஷனும் ப்ராப்பரான ரெகுலர் டிசைனோட ஃபவுண்டேஷனும் லேர்ன் பண்ணுவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் பிராண்டிங் லேர்ன் பண்ணுவோம் லெவல் 2ல. லெவல் 3ல வந்து மார்க்கெட்டிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் வந்து இந்த கோர்ஸோட 3 levels. ஸோ ஒவ்வொரு லெவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஐ ட்ரிவன் கிரியேட்டிவிட்டி அண்ட் டிசைன். ஏஐயோட கிரியேட்டிவிட்டி அண்ட் டிசைன் பத்தி நம்ம லேர்ன் பண்ணுவோம். இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ டூல்ஸ். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராம்ப்டிங் எப்படி பண்ணணும், ஃபோட்டோஷாப்போட பேசிக்ஸ், டிசைன் பிரின்சிபல்ஸ், கலர் தியரி, டைப்போகிராஃபி, இது எல்லாமே லெவல் 1ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். லெவல் 1ல நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணுவோம், ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஃபயர்ஃப்ளை, மிட் ஜர்னி அண்ட் ஃபியூ அதர் டூல்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எல்லா டூல்ஸுமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதுவே வந்து லெவல் 2 பார்த்தீங்கன்னா அதில் பிராண்டிங் லேர்ன் பண்ணுவோம். பிராண்டிங்ல நம்ம இல்லஸ்ட்ரேட்டர், ஐடியோகிராம், பேக்டோரா, ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் இந்த மாதிரியான நிறைய டூல்ஸ் லேர்ன் பண்ணுவோம். பிராண்டிங்ல ஃபோக்கஸ் ஆஃப் லேர்னிங் எங்க இருக்குன்னா இந்த பிராண்ட் ஐடென்டிட்டிஸ், பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், மூட் போர்டு கிரியேட் பண்றது, லோகோஸ் பண்றது, ஒரு பிராண்டுக்கான கலர்ஸ் கிரியேட் பண்றது,
பேக்கேஜ் டிசைன் பண்றது, மார்க்அப்ஸ் பண்றது, இது எல்லாமே நம்ம லெவல் 2ல லேர்ன் பண்ணுவோம். அண்ட் லெவல் 3ல மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ், மார்க்கெட்டிங்கான ஆசெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். லைக் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்படி டிசைன் பண்ணணும், சோஷியல் மீடியா ஆட்ஸ் எப்படி பண்ணணும், இமெயிலர்ஸ், லேண்டிங் பேஜஸ், ரொம்ப முக்கியமாக அந்த ஷார்ட் வீடியோஸ், வீடியோ ஜென்ரேஷன், கான்டென்ட் கிரியேஷன் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம லேர்ன் பண்ணுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா, கேன்வா, ரன்வே, இமேஜினாட், காப்பி ஏஐ, நோஷன், ட்ரெல்லோ, பிஹைண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் இன் ஆல் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி பண்ற எண்ட் டு எண்ட் கோர்ஸ். ஸோ இந்த 3 லெவல்ஸ்ல டிசைன்ல, கிரியேட்டிவிட்டி இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனில நீங்க போய் ஜாயின் பண்றீங்கன்னா கிரியேட்டிவிட்டி சம்பந்தமா என்னெல்லாம் ஒரு பிராண்டால பண்ண முடியுமோ அது எல்லாமே யூ கேன் டூ தட். ஸோ அவ்வளோ லேர்ன் பண்ற கோர்ஸ் தான். ஸோ இதுல நீங்க வந்து ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் 6 மாஸ்டர் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ 6 மாஸ்டர் போர்ட்ஃபோலியோஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. 4 இண்டஸ்ட்ரி லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், 25+ ஏஐ டூல்ஸ் இருக்கும், 4 கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் அக்சஸ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற எல்லாருமே போர்ட்ஃபோலியோ அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. சிவி அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம். இல்லாமல் ரெகுலர் ஃபீச்சர்ஸ் லைக் 1-to-1 நீங்க டூட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுவோம், டிசைன் கம்யூனிட்டி இது எல்லாமே இருக்கு. அண்ட் லைக் ஐ மென்ஷன் கோர்ஸோட அக்சஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். அண்ட் முக்கியமாக 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க, கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் லேர்னிங் ஃபார்மேட் ஆஃப் திஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 to 4 லைவ் கிளாஸஸ் இருக்கும், 60 hours ஆஃப் ரெக்கார்டட் லெசன்ஸ் வெப்சைட் ஆல்ரெடி இருக்கும், 150+ லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, 40+ ப்ராஜெக்ட்ஸ் இந்த கோர்ஸ் முடிக்கிறத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த லெசனோட 1 வீக் எப்படி இருக்கும்னா லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, தென் டிசைன் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ரெக்கார்டட் லெசன்ஸ் பார்த்து அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு டியூட்டர் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ல நீங்க இம்ப்ரூவ் ஆகி ஒரு வீக்கா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி 8 PM to 9 PM அந்த டைமிங்ல இருக்கும். வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸ்ல வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இட் வில் ஹேப்பன். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற எல்லாருக்குமே வில் ப்ரொவைட் சர்டிஃபிகேஷன், வெரிஃபைட் சர்டிஃபிகேஷன். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி உங்களோட கரியர் வந்து ஸ்டார்ட். அண்ட் எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் இந்த ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 24,000 rupees. ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்பவுமே வில் ப்ரொவைட் அன் ஆஃபர். ஸோ ஒர்க் ஷாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 18,000 rupees, 6,000 rupees வந்து ஆக்சுவல் ஃபீயோட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து இட் வில் எண்ட் ஆன் May 15 வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஆஃபர் அண்ட் ஜாயின் திஸ் கோர்ஸ். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நீங்க 18,000 rupees பே பண்ணி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோர்ஸ் 12 weeks, டிசைன், பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் எல்லாமே ஒரு கோர்ஸ்ல உங்களால லேர்ன் பண்ண முடியும். இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் 3,000 rupees. ஸோ இஎம்ஐல ஜாயின் பண்ணலாம், ஒரு ஃபுல் பேமெண்ட் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாம். கோர்ஸோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 15th May. அண்ட் யா, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நான் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான் சென்ட் பண்ணுற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் டு ஜாயின் திஸ் கோர்ஸ். நான் ஃபைனல் Q&A செஷன், சாட் இஸ் ஓப்பன். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அபவுட் திஸ் கோர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், ஏஐ டூல்ஸ், என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவோம், உங்களோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அண்ட் ஐ வில் ஹாப்பி டு ஆன்சர். ஸோ திஸ் செஷன் வில் எண்ட் இன் 10 minutes. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க, சாட் இஸ் ஓப்பன். ஸோ இதுதான் அந்த கோர்ஸோட ஃபீஸ். அண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறவங்க நான் சென்ட் பண்ண நம்பரில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் குரூப் அட்மினுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ யா, you can contact and you can join this course. சாஃப்ட்வேர் ஆக்சஸ் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு சில ப்ரீமியம் ஏஐ டூல்ஸோட ஆக்சஸுமே கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அதோட டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் டியூட்டர் கான்டாக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ சாட் ஜிபிடி நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பெய்டு வெர்ஷன் 4 யூஸ் பண்ணேன்.
ஸோ எல்லாருமே அந்த சாஃப்ட்வேர் ஆக்சஸ் தான் கேட்குறீங்க. லைக் வி நோ எல்லா சாஃப்ட்வேருமே எல்லாராலுமே பே பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ரிமைனிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து டியூட்டர் கிட்ட கேட்கலாம். ஸோ ஒரு சில டூல் வந்து உங்களால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும், அது நீங்களாவே சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து பெய்டு சாஃப்ட்வேர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதோட ஆக்சஸ் நாங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறப்போ ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த 25 டூல்ஸ்னா 25 டூல்ஸுமே இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. 25 டூல்ஸ்மே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ ரன்வேனா அதுக்கு வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஆக்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டூல் வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதோட அக்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது எண்ட் டு எண்ட் கோர்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஃபைனல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுற வரைக்குமே எல்லா அக்சஸுமே இருக்கும். திஸ் இஸ் அ ரைட் டைம் டு சூஸ் அ கரியர் லைக் திஸ். இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, எந்த கரியருமே ஸ்டார்ட் பண்ணல, கரியரை ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து கரெக்டான டைம் டு ஜாயின் அண்ட் டு லேர்ன் அமேசிங் திங்ஸ். ஸோ யா, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க. கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறாங்க, நீங்கள் இந்த நம்பரில் என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். எஸ், டவுட்ஸ் வந்து நான் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனி டைம் டியூட்டரை காண்டாக்ட் பண்ணலாம். 9 AM to 9 PM எனி டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணதுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது. நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னா ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஐ மீன் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும், அதான் அப்போதான் சர்டிஃபிகேஷன் வந்து ரெகுலராகவே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேட்டிவ் ஒர்க் ஷாப், தட்ஸ் ஆல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது, ஆன்லைன் மட்டும்தான். ஆன்லைனில் தான் டீச் பண்ணோம். ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் Q&A செஷன், இந்த செஷன் இன்னும் 5 minutesல முடியும். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க. எஸ், இந்த ஃபுல் கோர்ஸ் உங்களால் 3 monthsல லேர்ன் பண்ண முடியும். 3 monthsல லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, 3 months முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஷோகேஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம். ஸோ இட்ஸ் எவ்ரி திங் யூனோ எண்ட் டு எண்ட் இங்கே வந்து ப்ராப்பராக பண்ணுற மாதிரியான ஒரு கோர்ஸ். நீங்கள் வந்து மட்டும் லேர்ன் பண்ண மாட்டீங்க, நான் சொன்ன மாதிரி யூ வில் பி லேர்னிங் எவ்ரி திங் ட்ரெடிஷ்னலி. நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுவோம். அது கூடவே நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏஐ ஜஸ்ட் டூல்ஸ் தான், கிரியேட்டிவிட்டி உங்களோடதாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் Q&A செஷன். ஏதாச்சும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. நிறைய பேர் ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ யூ ஹாவ் டு டேக் த ஆக்ஷன் நவ். அந்த ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆக்ஷன் எடுக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறது இட் வில் யூனோ ஒரு பெரிய கரியர் த்ரெட்டா ஃபியூச்சர்ல அமையலாம். ஸோ இட்ஸ் ரைட் டைம் டு சூஸ் அண்ட் மூவ். இந்த கோர்ஸ் வந்து நான் லைக் ஐ செட் பிஃபோர், இது வந்து எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகிறதால திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், ஈவன் இன்க்ளூடிங் மீ. நான் வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பிராண்டிங்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு பிராண்டிங் வந்து என்னால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால ஃப்ரெஷராக வரவங்களுக்கும் இந்த கோர்ஸே போதும், கம்ப்ளீட்லி ஸ்கிராச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் போதும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க என்னன்னா ஒரு 30% இந்த கோர்ஸில் இருக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 70% புதுசாக இருக்கும். கோர்ஸ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 மிக்ஸில் இருக்கும். லைவ் கிளாஸஸ் எல்லாமே தமிழில் இருக்கும். டியூட்டர்ட்ட நீங்கள் தமிழ்லேயே பேசலாம், கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாமே தமிழ்லேயே கேட்கலாம். ஸோ லைவ் வந்து கம்ப்ளீட்லி தமிழில் இருக்கும். ரெக்கார்டட் லெசன்ஸ் வெப்சைட்ல இருக்கிறது, அது வந்து ப்ராக்டிஸ் லெசன்ஸ். நீங்கள் வந்து ஒரு இப்போ லோகோ டிசைன்னா அந்த லோகோ ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வி ஆர் பிளானிங். நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த ஏஐ கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டும்தான் பிளான்ல இருக்கு. அட்லீஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இது மட்டும்தான் இருக்கும். தென் ஒவ்வொரு கோர்சஸாக ஏஐ ரிலேட்டடாக வில் பி லான்ச்சிங் இட். பட் இப்போதைக்கு வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கோர்ஸுமே உங்களால் நிறைய ஜாப்ஸ் வந்து பண்ண முடியும்.
ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் என்ன நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே. ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் டிசைன் ரிலேட்டடாக ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கரியருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 months you can become a pro creative strategist, start working for company, start making money, வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா யூ கேன் கன்சிடர் ஜாயினிங் திஸ் கோர்ஸ். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே, and I hope to see you guys again. Thank you and good night.